இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து காலேஜ் ரிலேட்டடா வீடியோஸ் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோல நான் வந்து ஒரு ஓல்டு லேடியோட ஒன் சைட் ஷேடிங் மட்டும் நான் பண்ணிருப்பேன் ஃபேஸ். இப்போ இந்த வீடியோல பேலன்ஸ் இருக்க ஃபேஸ் ஷேடிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி டிராயிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் ரெகுலரா வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ எந்த வீடியோமே உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாம இருக்கும். இதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா கூட 2-3 வீடியோஸ் வந்து பார்க்க முடியாம போலாம். பட் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டிராயிங் பண்ணீங்கன்னா என்னை விட பெட்டராவே நீங்க டிராயிங் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. A4 பேப்பர், சார்கோல் பென்சில், பிளெண்டிங் டூல், எரேசர்ஸ், முக்கியமாக இது எல்லாத்தையும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வரைகிறத பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் டிராயிங் அண்ட் ஷேடிங் பண்ண வீடியோஸ் வந்து மேலே ஐ ஆப்ஷன் வரும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங் பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் நான் ஃபஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்துட்டு ஸ்மூத் ஷேடிங் கொடுத்து முடிச்சிருப்பேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு திருப்பி நான் மேலே இன்னொன்று ஒரு டோன் ஏற்றுறேன் பாருங்கள். எதுக்கு நான் டோன் ஏற்றுறேன்னா, அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த பிளேஸில் வந்து டார்க் ஆட் பண்ணுறேன். அந்த பிளேஸில் ஸ்மூத் ஷேடிங்கை கொண்டு வரதுக்காண்டி பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங்கை நான் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப டார்க் ஏற்றிட்டோன்னா நம்ம வந்துட்டு எரேசர்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எரேஸ் பண்ணால் நம்மளுக்கு பேப்பர் ஒயிட் அப்படியே கிடைக்காது. நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். நம்ம சாதாரணமாக ஒரு பென்சிலை கிறுக்கிட்டு அதை ஷேட் பண்ணோன்னா, ஷேட் பண்ணிட்டு அந்த இடத்த எரேஸ் பண்ணோன்னா நமக்கே தெரியும் அதே பேப்பர் ஒயிட் வராதான். பட் ஆனால் நம்ம வந்து எலக்ட்ரிக் எரேசர் வச்சுருந்தா அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பேப்பர் ஒயிட்டே கிடைக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு வந்துட்டு அந்த எரேசர் குவாலிட்டி அண்ட் விலையும் அதிகமாக தான் இருக்கும். நம்மலாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஒரு 1000 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இருக்கிற மெட்டீரியல் வச்சு இப்போதைக்கு வந்து இது பண்ணி பார்த்துப்போம். ஸோ வந்துட்டு இப்போ நமக்கு அந்த இதெல்லாம் தேவை இருக்காது. நம்ம லைட்டிங்காண்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு லைட் இருக்கிற பிளேஸ் மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நோஸ் கிட்ட நான் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிக்சரில் பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு வந்து அந்த இதை பிரிச்சுட்ருக்கிறது தெரியும். இப்போ வந்துட்டு இது ஓரளவுக்கு வந்துட்டு ரியல் டைம்லாம் நான் போடல, இதுவும் டைமில் அப்போ தான் நான் போட்டிருக்கிறேன். ஃபுல்லு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றனால. இப்போ பார்த்தீங்கனாலும் நான் ஃபஸ்ட்டு டோன் ஒரு இது டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஆட் பண்ணுறேன் இன்னொன்று டோனு. ரைட் சைடில் பிரிச்சுக்கிறோம். கீழே வந்துட்டு நான் எப்பயும் போல் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எதாவது பேப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டர்ட்டி ஆகாமல் இருக்கும் ஃபுல்லும். அண்ட் கேமரா ஏன் சைடாப்பில் பிடிச்சிருக்கேன்னா ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபுல்லும் அந்த லைட்டிங் வந்துட்டு நான் ட்ராயிங் பண்ணும்போது என்னோடய ஷேடோஸ் அப்புறம் அந்த கேமரா வச்சுருக்க ஷேடோ எல்லாமே விழுந்து கொஞ்சம் லைட் அண்ட் ஷேடோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்றனால உங்களுக்கு புரியணுன்றனால இப்படி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபோனை திருப்பி வச்சு பார்த்து. இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த பார்த்தீங்கன்னா என்ன எறும்பெல்லாம் குறுக்க வருது, ஏதோ பறக்குது. ஓகே. இப்போ வந்துட்டு நடுவில் வந்துட்டு நான் ஷேட் கொடுத்துட்ருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் டார்க்கு வருது பிளேஸு, 2 ஷேடு வருதுன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஷேடு டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்க உங்களுக்கு வந்து ட்ராயிங் வந்து ரொம்ப எமர்ஜ் ஆகி வெளியே வந்து தெரியும். 3D லுக்ஸ் கிடைக்கும். வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஷேடிங் வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அவுட்லைன்ஸு ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஷேடிங்கில் தான் டீட்டெயில்ஸ் காக்கணும். நீங்கள் ஷேடிங் கொடுக்குறதுல தான் எந்தளவுக்கு கொடுக்குறீங்க, லைட் அண்ட் ஷேடை எப்படி பிரித்து காட்டுறீங்கன்னு தெரியும். அண்ட் முக்கியமாக ட்ராயிங் பண்ணும்போது கீழே ஒரு 4-5 பேப்பர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம பண்ணுறது. இப்போ வந்து பாருங்கள், என் பேச்சு கேட்காம ஃபோனு தானாகவே பிளர் ஆகிக்குது. ஃபோன் கேமரா சரியில்லை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் வந்துட்டு நான் அடுத்த கண்ணை வந்து ட்ராயிங் பண்ணுறேன். ரைட் சைடில் ஒரு ஓகே, சொல் பேச்சு கேட்டு கரெக்டாகிடுச்சு கேமரா. இப்போ ரைட் சைடில் நான் வந்து ஐ ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சேம் அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். அண்ட் ரைட் சைடில் எப்படி நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். லெஃப்ட் சைடில் நம்ம பண்ணதே தான் பண்ணுவோம். அண்ட் ரைட் சைடில் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது மெட்டீரியல்ஸ் வந்து சார்கோல் பென்சில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய பென்சில்ஸ் வேறு இதை வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். சூன் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரைட் சைடில் இப்போ வந்துட்டு கண்ணுக்கிட்ட வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டார்க்காக இருக்க பிளேஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடும். அண்ட் அவுட்லைன்ஸாக வரதெல்லாம் நம்ம அவுட்லைன்ஸாக போட்டு அதுக்கப்புறம் அதை ஷேடால் மெர்ஜிங் பண்ணணும். அண்ட் ட்ராயிங் பண்ண உங்களுக்கு வந்து அதோட ரியாலிட்டி தெரிஞ்சிடும், எப்படி வந்து ஷேட் பண்ணி எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ரைட் சைடில் நான் வந்து இப்போ சுருக்கத்தெலாம் இது பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவோட பிக்சர்ஸ், இந்த சைடில் அந்த லேடியோட பிக்சர் வந்து நான் வந்து முடிஞ்சால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரைட் சைடில் ஃபுல்லும் நான் வந்து ஷேட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட் சைடில் ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே அந்த இது எப்படி நான் ஷேட் கொடுக்குறேன்னு பாருங்கள், எவ்வளோ லைட்டாக கொடுக்குறேன்னு. நம்ம வந்து லைட்டாக கொடுக்குறது நம்ம வந்துட்டு ஃபுல்லும் தப்பு வந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக நம்ம ஷார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே டார்க் ஏற்றுறோம். பட் நம்ம இந்த மாதிரி பண்ணால் நமக்கு தப்பு வந்தாலும் நம்ம திருத்திக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஷார்ட் பண்ணும்போதே ஃபுல்லும் தெரிஞ்சிடும் எப்படி கரெக்டாக வருதா தப்பாக வருதான்ட்டு. அண்ட் முக்கியமான ஒன்று,
நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணும்போது பாதி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம், எந்தளவுக்கு அந்த ஷேடெல்லாம் வந்திருக்குது அப்படின்ட்டு, ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகிருக்குதா அப்படின்ட்டு, இல்லை தப்பு எங்கேயா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லைவாக பண்ணும் போதும் லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணும் போதும் நீங்கள் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நின்று பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தப்பு இருந்துச்சுனாலும் தெரியும். நீங்கள் ட்ராயிங் பண்ணுற பிளேஸ்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு தெரியாது. அண்ட் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தெரியும். அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் தள்ளி வச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தப்பு தெரியும். ஸோ வந்துட்டு அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரைட் சைடில் இப்போ வந்துட்டு நான் கண் வந்து ஷேட் பண்ணி முடிச்சேன். அண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்துட்டு லைட்டிங் பத்தலைனா கூட இன்னும் டார்க் ஏற்றிக்கலாம். ரொம்ப டார்க் ஆச்சுன்னா கூட நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேப்பர் ஒயிட் வராது. ஆனால் நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் வந்து கிடச்சிரும். இப்போ ரைட் சைடு ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நடுவில் வந்து இப்போ ஷேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லு நோஸ் கிட்ட. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஷேட் வந்து பிளெண்டிங் டூல் வச்சு தான் நான் மெர்ச் பண்ணுறேன். அண்ட் பிளெண்டிங் டூல் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்கன்னா எதாவது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், பட் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்படி சில டைம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க சில டீச்சர்ஸ். ஏன்னா பிளெண்டிங் டூல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா. ரைட் சைடில் இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஷேட் நான் கொடுக்குறேன். ஃபுல்லும் வந்துட்டு ரைட் சைடில் வந்து இப்போ நான் எப்படி டார்க் ஏற்றுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த எங்கெங்கே பிளெண்டிங், அதாவது கொஞ்சம் சதை வந்து ரொம்ப சுருக்கம் இருக்குதோ அந்த இடத்துல டார்க் கொடுத்துட்டு டார்க்லேருந்து லைட்டாக ஷேடை வந்து நீங்கள் வந்து மெர்ச் பண்ணி காட்டணும். இது வந்து ஒரு எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கு பழகாது, கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் ஷேடிங் பண்ணி பண்ணி பழகினா மட்டும் தான் வரும். இப்போ ரைட் சைடில் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லும் ரைட் சைடில் இப்போ வந்துட்டு லைட்டிங் இருக்கிற இடத்துக்கு லைட்டிங்கும் அண்ட் டார்க் இருக்கிற இடத்துக்கு டார்க்கும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஷேடு வந்து ரைட் சைடு முடிச்சாச்சு. அண்ட் லெஃப்ட் சைடில் எங்கே பத்தலையோ அந்த இடத்துல இன்னும் நான் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வெளியே வந்துட்டு அந்த பிக்சர் வந்து அந்த இடத்துல பஜாய் வரும். ஸோ வந்துட்டு நம்ம டார்க் பத்தலைன்னா இன்னும் கூட டார்க் ஏற்றிக்கலாம். நம்ம டார்க் ஏற்ற நம்ம பிக்சர்ஸ் வந்து இன்னும் நல்லா 3Dயாக தெளிவாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டார்க் ஏற்றுறோம், ஷேட் கொடுக்குறோம். இப்போ ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்துட்டு நோஸ் வாய்க்கிட்ட வந்தாச்சு. இப்போ வாய்க்கிட்ட ஷேட் பண்ணுறதுக்கு ரைட் சைட்லேயும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஷேடிங் கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு ஷேடிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஷேடிங் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வாய்க்கிட்ட ட்ராயிங் பண்ணுறோம். வாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்லு தெரியுது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மெர்ச் பண்ணி முடிச்சிடுறேன். அந்த லேட்டர் பீரியடில் நம்ம வந்துட்டு ஷேட் பண்ணி மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம நோஸ் கிட்ட வந்து நான் நோஸு கீழே ஷேட் கொடுக்குற பாருங்க. நான் ஷேட் கொடுக்கும்போது எவ்வளோ லைட்டாக கொடுக்குறேன்னு பாருங்கள். அண்ட் நம்ம பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்க் ஆகுது, அண்ட் திருப்பி நம்ம பென்சிலை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தாலே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளெண்டிங் டூல் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் கொடுத்துருக்க அந்த லிங்க் மூலமாக, அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் எப்படி வீட்டிலேயே பண்ணணும் அப்படின்ட்டு. வீட்டிலேயே நீங்கள் பண்ணிங்கனாலும் பெஸ்ட் தான், நான் கடையில் வாங்கிக்கிட்டாலும் இன்னும் பெஸ்ட்டு தான். பட் எதுனாலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எப்படி எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு நான் வந்து ஷேட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் டார்க் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன். நம்ம டார்க் பத்தலைன்னா நம்ம இன்னும் கூட டார்க் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபுல்லும் வேணால் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நான் இன்னொரு ட்ராயிங் நான் பண்ணி போடுறேன். பிகாஸ் நிறைய பேர் ஹெச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து காலேஜுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஹெச்பி பென்சில் மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. அங்கே வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஷெட்லர் 8B பென்சில்ஸ், அப்புறம் 6B, அந்த மாதிரி வேறு பென்சில் பிராண்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உள்ளே செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பென்சில்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஷோரூமில் இருந்துச்சுன்னா கூட, அதாவது ஸ்டோரில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. பெட்ரு அதுதான். நீங்கள் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்துட்டு லைட் அண்ட் ஷேடை வந்துட்டு தெளிவாக காட்ட முடியாது, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வராது பார்க்குறவங்களுக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாய்க்கிட்டே வந்து ஃபுல்லு முடிச்சாச்சு. கீழே ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டார்க் ஏற்றுவேன். ரைட் சைடில் கீழே வந்துட்டு ஷேட் கொடுத்துட்ருக்கேன் ஃபுல்லும். இப்போ வந்துட்டு ஒரு வழியாக அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக போகுது. பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபுல்லுமே இதே 10 நிமிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இந்த வீடியோவே. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற நெத்திக்கிட்ட இருக்கிறதையும் அப்புறம் கழுத்துக்கிட்ட எல்லா ஷேடிங்கும் நம்ம முடிச்சிடுவோம். அண்ட் ஹேருக்கு தனி வீடியோவாக பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதில் சேர்த்து நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஷேடிங் வீடியோ வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல்லும் ஷேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு டார்க் பத்தலன்னு. இந்த வீடியோ முதல்ல கடைசியா பார்த்தா லைக் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியா வேணும் கான்டெக்ட் பண்ணுங்க. அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். மேல ஆப்ஷன்ஸ்லயும் நான் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ மைக் எப்படி இருக்கு?
இனிதான் உட்காந்துட்டு எடிட்டே பண்ணணும். எப்பயும் போல் இதை தூக்கி மறுபடியும் சுருட்டி வச்சுட்டு அடுத்தது இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு அப்புறம் தான் அப்லோட் பண்ணோம். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பார்ப்போம்.